வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் மங்குச்சனி, பொங்குச்சனி, கங்குச்சனி, இறுதிச்சனி, இந்த 4 சனி பிடிக்கும் காலங்களில் எது அதிர்ஷ்டங்களை தரும், நற்பலன்களை அதிகரிக்கும் என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு. சனி பகவான் கொடுக்கின்ற கிரகமாக மாறுவது ஒரு சில காலங்களில், தடுக்கின்ற கிரகமாக மாறுவது ஒரு சில காலநிலையில், கெடுக்கின்ற கிரகமாகவும் கெடு பலன்களை அதிகமாகவும் செய்கின்ற காலமாகவும் மாறுவது ஒரு சில காலங்களில். அந்த வகையில் சனி பகவான் கெடுக்கின்ற கிரகம் என்று நினைத்தால் அது தவறு. எப்பொழுதுமே கொடுக்கின்ற கிரகமாக இருப்பவர்தான் சனி பகவான். இப்போ 7.5 சனி என்பது பல வகைப்படும். மங்குச்சனி உங்களுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக வருவதுதான் மங்குச்சனி. மங்குச்சனி வரும்போது சிலருக்கு 5 வயதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு 10, 15 வயதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு 20 வயதாக இருக்கலாம், 25 வயதாக இருக்கலாம். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் வருகிறார் என்றால் அவங்க பிறக்கும்போது சனி பகவான் 7.5 சனியிலே பிறந்தாதான் 27.5 ஆண்டு, 25 ஆண்டு, 30 ஆண்டுகளில் வருவார். அப்படி மங்குச்சனியாக வரும்போது மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அனுபவம் இல்லாத மனிதர்களாக இருப்பார்கள். சனியினுடைய தாக்குதல்களை சந்திக்காத மனிதர்களாக இருப்பார்கள். சனி பகவான் 7.5 சனி வருவதற்கு முன்பதாக அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக வந்திருப்பாரே. சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ நஷ்டமோ கஷ்டமோ வந்தது, அது என்ன காரணம் தெரியல என்ற ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ தான் தெரியும் அஷ்டம சனி பாதிப்புகளை அதிகமாக தரும்னு. நிறைய ராசிக்காரர்களுக்கு தெரிந்ததெல்லாமே 7.5 சனி. காரணம், நமக்கு சிறுசாக கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அவ்வளவு மதிப்பாக தெரியாது. பெருசாக இருந்தால் தான் அது மேலே ஒரு பயமோ ஒரு ஆசையோ இருக்கும். ஆசைக்கு பிறகு தானே அவஸ்தை. அப்படி 7.5 சனின்னா 7.5 வருஷம். மற்ற சனியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வருஷம் 2.5 வருஷத்தில் போயிடுறாரு இல்லையா. அதிகமாக 12 ராசிக்காரர்களும் பயப்படுவது 7.5 சனியை பார்த்து தான். அதை பற்றி தான் இப்பொழுது நம்ம பேச போகிறோம். 7.5 சனி என்பது உங்களுக்கு முதல் முறையாக வருவதாக இருந்தால் அது மங்குச்சனி. அந்த மங்குச்சனியில் தான் படாத பாடை படுத்துவார். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இளம் வயது சிறு பிள்ளைகளாகவோ சிறுவர்களாகவோ திருமண காலங்களில் இருப்பவர்களாகவோ இருந்தால் பாதகம் என்பது சிறிதளவு இருக்கும். பெரிதளவு பாதிப்பாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அவர்கள் கடந்து செல்வார்கள். இதே 7.5 சனியில் மங்குச்சனியாக இருக்கும்போது திருமணம் ஆகி இருப்பவர்களுக்குத்தான் கஷ்டங்கள் அதிகரிக்கும். காரணம், திருமணமான உடனே குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ மாறக்கூடிய பொறுப்பில் இருப்பார்கள். அப்பொழுதுதான் அவருடைய விஸ்வரூபம் பெரிதளவு பாதிப்பை தர ஆரம்பிக்கும். குடும்பத்திற்காக, கணவனுக்காக, கணவன் மனைவிக்காக, உற்றார் உறவினருக்காக, செய்யும் தொழிலுக்காக பல வகையிலும் கஷ்டங்களை சந்திப்பது இந்த மங்குச்சனி திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் திருமணம் ஆனவர்களுக்கும். மங்குச்சனி வந்துவிட்டாலே அனுபவ பாடங்கள் அதிகமாக கிடைக்கும். எது செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், நல்லா நீங்கள் பொறுமையாக யோசனை பண்ணி பாருங்கள்.
வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கும் என்று நினைப்பவர்களை கூட வாழ்க்கை என்பது அடுத்த கட்டத்திற்கு மாறுவதற்கு எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது தான் முதல் முறையாக வருகின்ற மங்குச்சனி. மங்குச்சனி வந்தால் தரித்திரம் தலைவிதித்து ஆடும். கையில் காசு பணம் பற்றாக்குறையில் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. புதிதாக திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, திருமணமாகி குழந்தைகளை பெற்று குடும்ப தலைவன் தலைவியாக இருந்தாலும் சரி, உறவுகளால் சிக்கல், குடும்பத்தில் பல வகையான குழப்பம். இதற்கெல்லாம் காரணம் ஏன் பேச்சை நீ கேளு, உன் பேச்சை நான் கேளுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் கட்டுப்படாமல் பல வகையில் கஷ்டங்களை அனுபவிப்பது வாழ்க்கையில் முதல் முறையாக வருகின்ற மங்குச்சனியாகத்தான் இருக்கும். இது கணவனுக்கு இருந்தால் நடக்குமா, மனைவிக்கு இருந்தால் நடக்குமா என்கின்ற கேள்வி வரும். 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் கூட நடக்க ஆரம்பிச்சிடும். நல்ல பேரையும் நல்ல மனிதர் என்கின்ற பேரையும் வாங்கி வச்சிருக்கவங்க கூட அந்த பேர் கெட்டு போடுவதற்கும் அவங்களுக்கு கெட்ட பெயரை உருவாக்கி கொடுப்பதற்கும் இந்த காலம் வரும். மிக கவனமாக இருக்கணும். இதில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சரி, ஏன்னா 7.5 வருஷம் இல்லையா, அந்த 7.5 வருஷத்தில் 2.5 வருஷம் கடுமையான பாதிப்பாக இருக்கும். அடுத்தது பொங்குச்சனி. பொங்குச்சனி என்பது முதலில் 7.5 சனியை சந்தித்தவர்களுக்கு 2வது முறையாக வருவது தான் பொங்குச்சனி. இந்த பொங்குச்சனியாகப்பட்டது பெரிதளவு பாதகத்தை தராது என்பது ஜோதிட விதி. ஆனால் இதற்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. பொங்குச்சனியை சந்திக்கிறவங்க கேட்டிங்கனாக்கா, முதலில் மங்குச்சனியை சந்தித்து அதில் வரக்கூடிய பாதிப்புகளை நன்றாக அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஜோதிடத்தை முழுசாக நம்புறவங்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு. ஜோதிடத்தை நம்பாதவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது காப்பாற்றணும்னு போயிடுவாங்க. ஜோதிடத்தை நம்புவதற்கு இது பொங்குச்சனி என்பது ஏற்கனவே நீங்கள் மங்குச்சனியால் பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து என்ன செய்ய போகிறாரோ என்கின்ற பயமும், ஏற்கனவே நடந்தது போல நடந்துடுமா என்கின்ற ஒரு அச்சமும் உங்களிடத்தில் இருப்பதினால் பெருசாக பாதகத்தை தராது. 1. 2வது, பொருள் விரயமாகும், குடும்பத்தில் சண்டை வரும், வருமானம் குறையும், பிள்ளைகளால் பெரும் பிரச்சனைகளாக இருக்கும், நிம்மதி குறையும், தூக்கம் இருக்காது, வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாது. எது செய்வதாக இருந்தாலும் உடனுக்குடனாக நடக்காமல் பல வகையிலும் பல நாளாக அது பின்தங்கி அதுக்கு பிறகு சிறிதளவு நன்மைகளை தரும் என்பதை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு வருவது தான் பொங்குச்சனி. இப்போது பொங்குச்சனியில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு இடம் வாங்கி வைக்கிறது நல்லா இருக்கும், வீடு கட்டினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சத்தம் போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிங்க கோபமாக பேசுவாங்க, திட்டுவாங்க, அனுசரித்து போகலாம். குடும்பத்தில் அவ்வப்போது வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளோ அல்லது பெரிய பிரச்சனை இருந்தாலும் 7.5 சனியில் இருக்கும்பா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி என்கின்ற முன்னெச்சரிக்கையாக இருப்பதினால் இழப்புக்கள் பெரிதாக இருக்காது. இந்த காலகட்டம் என்பது வருமானம் என்பது எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்களாகவே சரி செய்து கொள்வதால் ஏற்படுகின்ற நன்மை. இதே பொங்குச்சனி காலத்தில் தசா புத்தி பலமாக இருந்தால் சொத்து சேர்க்கை, இடம் வாங்கி வீடு கட்டுறது, ஆடாத பொருள் அசையாத பொருட்கள் மீது அதிகமாக ஆசை வருவது, அதை நீங்கள் சேகரிப்பது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை கூட செய்யலாம். ஏன்னா பணம் விரயம் ஆகணும், ஆனால் அந்த விரயமாகப்பட்டது ஒரு பொருளாக மாறுவதோ நல்ல பெயராக மாறுவதோ நன்மைகள் தருகின்ற காலகட்டமாகவே இருக்கும் பொங்குச்சனி. அடுத்தது கங்குச்சனி. இது சிறுவயதிலிருந்து இளமை பருவத்தை தாண்டி குடும்பஸ்தன் என்கின்ற குடும்பத் தலைவன் தலைவி என்கின்ற கட்டத்தை தாண்டி ஒரு வயசான காலத்தில் வருவது தான் இந்த கங்குச்சனி. இந்த நேரத்தில் தான் மிக கவனமாக இருக்கணும். காரணம், வயதான காலத்தில்
புத்தி கெட்டத்தனமாக பண்ணிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்கள நாம் அனுசரித்து நடந்திருந்தால் வயதான காலத்தில் நம்மை அவங்க காப்பாற்றி இருப்பாங்க. இல்லை பிள்ளைகளுக்காக கடினமாக உழைத்து இரவு என்று பாராமல், பகல் என்று பாராமல், வெயில் என்று பாராமல், மழை என்று பாராமல் உழைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி அவங்கள நல்லபடியாக படிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செருப்பை போல தேய்ந்த எனக்கு ஒருவேளை உணவை கொடுக்கக்கூட நேரமில்லை என்கின்ற மனவேதனையுடன் அமரக்கூடிய காலகட்டம். மூன்றாவது சுற்றாக வருவது கங்குச்சனி. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து வந்த, இதற்கு முன்பதாக செய்து வந்த அனைத்து கர்ம வினைகளும், நோயினால் பாதிப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சில விஷயங்கள், ஆதரவற்ற நிலை, காசு பணம் இருந்தால் நோயின் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். உறவுகளெல்லாம் சேரும்போது எப்பவுமே தெரியும், அது அனைத்து ராசிக்காரர்கள் தெரிஞ்சு தான். அதிகமாக கூட்டம் எங்கே சேருதோ அதிகமான பிரச்சனைகளை சந்திக்க தயாராக இருக்கணும். அதிகமாக யாரையெல்லாம் நாம் நம்புகிறோமோ அவர்களால் அதிகமாக காயப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வயதான காலத்தில் தேடுவது ஆதரவு, ஒரு அரவணைப்பு, அன்பாகவும் பாசமாகவும் பேசக்கூடிய மனிதர்களை தேடுவது தான் மனித இனம். இந்த மங்குச்சனி பொங்குச்சனி 2 சனியும் விலகியதற்கு பிறகு வருவது தான் கங்குச்சனி சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த கங்குச்சனி காலங்களில் உங்களுக்கு நடப்பு தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். அப்படி தசா சரியில்லாதவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் எது நடந்தாலும் இறைச்சித்தம் என்று அமைதியாக இருக்கணும். ஒரு சிலருக்கு தசா பலமாக இருந்தால் இந்த கங்குச்சனியிலும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக தரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 2 முறை வருகின்ற சனி பகவானை கடந்து வருகின்ற காலம். ஒரு பக்குவம் இருக்கும், ஒரு அனுபவ பாடம் இருக்கும். தெரியாதவங்க தான் ஏதோ நடக்குது, ஏதோ கிடைக்குது என்கின்ற மன விரக்தியில் இருப்பாங்க. சனி பகவான் வந்திருக்கிறார் என்பதை முழுமையாக அறிந்தால் இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவம் இருக்கும். அடுத்தது இறுதி சனி. ஆனால் இறுதி சனியை சந்திக்க வேண்டுமென்றால் 90 வயதை கடந்தவர்களும் 70 வயதை கடந்தவர்களால் தான் இறுதி சனியை சந்திக்க முடியும். ஒரு மனிதனுக்கு ஆயுட்காலம் என்பது 120 ஆண்டுகள் என்று ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து கணக்கிட்டு கொள்ளலாம். 9 கிரகங்களுடைய தசா காலங்களை கணக்கிடும்போது மொத்தம் சூரிய தசாவா 6 வருஷம், சந்திர தசாவா 10 வருஷம், செவ்வாய் தசாவா 7 வருஷம், புதன் தசாவா 17 வருஷம், குரு தசாவா 16 வருஷம், சனி தசாவா 19 வருஷம், ராகு தசாவா 18 வருஷம், கேது தசாவா 7 வருஷம், சுக்கிர தசாவா 20 வருஷம். இதை அனைத்தையும் கணக்கிட்டு பார்த்தால் 120 ஆண்டுகள் வரும். இந்த 9 கிரகமும் ஜாதகத்தில் நீசம் பெறாமல், பகை பெறாமல், மறைவு பெறாமல் இருந்தால்தான் இத்தகையான ஆயுட்காலங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த வேகமான உலகத்தில் வேலைக்கு உணவை கூட உட்கொள்ள முடியாத மிஷினை போல ஓடி ஓடி உழைக்கின்ற இந்த காலத்தில் உடலுக்கு ஒரு எப்பவுமே உடம்புக்கு நாம் ஒரு அமைதியும் பொறுமையும் அந்த உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். கொடுக்குறோமா? ஆசை என்பதை விட தேவைகள் அதிகமாக இருக்கிறது, வருமானம் குறைகிறதுன்னு தான் சொல்லணும். உடல் நலத்தில் அவ்வளவு அக்கறை செலுத்துவதற்கு நேரமில்லை. ஏன் கேட்டிங்கன்னாக்கா, வீடு ஒரு மனிதனுடைய கனவுகள் நினைவாக பல ஆண்டுகள் ஆகும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை,
திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை செய்யணும்னு ஆசை, வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையில் போயிட்டு அமரணும்ப்பா என்கின்ற ஒரு ஆசை, வருமானமே இல்லாதவர்களுக்கு வருமானத்தை இரட்டிப்பாக பெருக்க வேண்டும் என்கின்ற ஆசை. ஆசைகள் அதிகமாக தேவைகள் அதிகமாகும், தேவைகள் அதிகமானால் உழைப்பு அதிகமாகும், உழைப்பு அதிகமானால் உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும், உடல் நலத்தில் பாதிப்புகள் அதிகமானால் மனநலம் பாதிக்கும், மனநல பாதிப்புகள் அதிகமானால் குடும்ப நலம் கெட்டு போயிடும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும் அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து கேட்டிங்கன்னாக்கா நடந்தே வந்தவங்க. வண்டிக்கு பெட்ரோல் போடணும், செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், வீட்டுக்கு கரண்ட் பில்லை கட்டணும், உணவு இருக்குது, உடை இருக்குது, பல வகையான பிரச்சனைகள் இருக்குது. இதில் எதை நாங்கள் விட்டுட்டு எதை செய்ய முடியும், ஓடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் பாவம், வருமான பாவம், திருமணத்தால் வரக்கூடிய யோகம், திருமணத்தால் வரக்கூடிய அவயோகம், பிள்ளைகளால் வரக்கூடிய யோகம், பிள்ளைகளுக்காக வரக்கூடிய யோகம், இப்படியெல்லாம் பல வகையில் இருக்குது. ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரையில் எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டீங்க, அலைஞ்சிங்க, திரிஞ்சிங்கன்றதை விட எப்போ அமைதியாக பொறுமையாக உடலையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டு அமர்ந்தீர்கள் என்பதை கணக்கிடுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். காலம் பூரா கஷ்டப்பட்டேன், ஆனால் நிம்மதி இல்லை. முதலில் சிந்திக்கணும், செயல்படணும். சனி பகவான் 30 ஆண்டுகள் கழித்து நன்மைகளை செய்வார். அப்போவே உங்களை காப்பாற்றிக்கணும். அது மங்குச்சனியோ, பொங்குச்சனியோ, கங்குச்சனியோ, இறுதிச்சனியோ, எதுவாக இருந்தாலும் மெதுவாக சிந்தனை செய்து செயல்பட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது. ஆசைகள் என்பது ஒரு மனிதனை அவஸ்தைகளுக்கு உள்ளாக்குவது. சனி பகவான் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் தசா நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் எத்தனையெல்லாம் பார்க்கணும் தெரியுங்களா? முதலில் லக்னம் உங்களை குறிப்பது, நீங்கள் எந்த நிலையில் வாழ போகிறீங்கன்னு குறிப்பது. 2ஆம் ராசி குடும்பத்தை குறிப்பது, பணத்தையும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தையும் குறிப்பது. 3வது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் குறிப்பது, சகோதரஸ்தானத்தையும் குறிப்பது. 4 நீங்கள் வாங்குகிற வண்டி வாகனம், நல்ல வீடு, உடல் நலம், தாயாதி வழி உறவு, இது எல்லாமே குறிப்பது 4ஆம் பாவம். 5 புத்திர பாக்கியஸ்தானம் அல்லது நீங்கள் பிறந்த ஊரிலிருந்து எவ்வளவு சிறப்பாக வாழ போகிறீங்கன்றதை சொல்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம். 6 இது வீணான கடன் தொல்லை, நோய், எதிரிகள், எதிர்ப்புகளை குறிக்கின்ற ஸ்தானம். 7 இதுதான் கணவன் மனைவி ஸ்தானம். 7ஆம் பாவம் கெட்டு போயிட்டா வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க 7ஆம் பாவம் கெட்டு போயிட்டுருக்கோம். எத்தனை ஜோதிடத்தை பார்த்தேன், யார் உண்மையை சொன்னாங்க, யார் நன்மையை செய்தாங்க. அதனால் நான் ஜோசியத்தை நம்புறது கிடையாது. சாஸ்திரம் பொய், சாகிறது மெய்யின்னு ரொம்ப எளிமையான முறையில் ஒரு வழியை சொல்லிட்டு போயிட்டு கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. மற்றவங்க கேட்கும்போது நான் நம்புறது இல்லைங்களே, அதை நம்பாத விட்டதுலேருந்து தான் இப்போ நான் சிங்கப்பூரில் போயிட்டு பெரிய அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பொய். அடுத்தது 8ஆம் பாவம். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை நிர்ணயிப்பது. 9 இது பாக்கியஸ்தானம். அப்பாவால் பெறுகின்ற பாக்கியம், முன்னோர்களால் பெறுகின்ற பாக்கியம். உங்களுக்கு எது கிடைத்தாலும் 9ஆம் இடம் பலமாக இருந்தால் அந்த ஆளுக்கு என்னப்பா பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க, அந்த அம்மாவுக்கு என்னப்பா எல்லாமே செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பாக்கிய அதிபதி பலமாக இருக்கிறார்னு அர்த்தம். அதுதான் 9ஆம் பாவம். 10ஆம் பாவம் இது தாங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும், 10ல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ எனக்கு 10ல் பாம்பு இருக்குது, ஒரு பாவியம் இருக்கிறாரு, ஆனால் நான் நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதுக்கும் காரணம் இருக்குது. 10ஆம் இடத்தில் பாவியோ பாம்போ இருந்துட்டால் மட்டும் அவங்க பணக்காராகிறதுல நல்ல வேலை கிடைக்கிறதில்ல. அந்த இருக்கக்கூடிய 10ஆம் பாவத்தினுடைய இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ராசிக்கு நட்பாக வருதா, பகையாக வருதா, நீசமாக வருதான்னு சில விதிமுறைகள் இருக்குது. விதியை பின்பற்றி நடந்தால்தான் வழி என்பது நமக்கு உருவாகும். அடுத்தது 11ஆம் பாவம். இது
எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகவும் முக்கியமானது. 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், மகாலட்சுமி கடாட்சின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இன்னொரு ரகசியம் இருக்குது. ஒரு உறவு இருக்கும்போது இன்னொரு உறவு ஒட்டி கொள்வது அது தவறாக கூட நீங்கள் எடுத்துக்குங்க. உபகலத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. 11ஆம் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அது உபகலத்திரஸ்தானம். அந்த உபகலத்திரஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் எத்தனை கிரகம் வேணால் இருக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. 11இல் 5 கிரகம் கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த 5 கிரகம் இருக்கிறதுல ஆட்சி, உச்சம், சமம், நட்புன்னு இருந்துடலாம். ஒருவேளை நீசம், பகை, 8ஆம் அதிபதி 11இல் இருக்கிறது, 6ஆம் அதிபதி இருந்துட்டா எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு சொல்கிற அளவுக்கு வலியும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கையாக ஆகிடும். ஆனால் பொருளாதார உயர்வு மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். 11ஆச்சே. 11ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் ஒருவருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க கை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆள் கையில் நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போனோம்னாக்கா நல்லது நடக்குதுப்பா. அந்த அம்மா கை மகாலட்சுமி கைப்பா, தொட்டு கொடுத்தாவே பொண்ணாக மாறுதுன்னுவாங்க. இதுதான் 11ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் அதிர்ஷ்டசாலிகளாக மாற்றுவது. மற்றவங்களுக்கு அதிர்ஷ்டசாலி. இவங்க வாழ்க்கையில் பணம் இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும், எல்லாம் இருக்கும், மன நிம்மதி இருக்காது. அப்படியும் ஒரு பாக்கியம் இருக்கும். அடுத்தது 12. 12ஆம் இடம் என்பது அயன சயன போக விரயஸ்தானம். 12இல் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் பிள்ளைகளுடன் இணைந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. 12இல் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் பிள்ளைகளுடன் பெரிதளவு நன்மைகளை பெற முடியாத அளவுக்கு கொடுக்கும். ஆனால் நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் தூரமாக இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை ஹாஸ்டலில் படிக்கலாம், இல்லை ஊரில் இருந்துக்கிட்டு வெளியூரில் வேலை செய்யலாம். அவங்கள விட்டு பிரிய வைக்கும். ஆனால் 12இல் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் யாருக்கு இருக்கிறதோ, லக்கினத்துக்குங்க, ராசிக்கு கிடையாது, யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு அந்த நித்திரை என்பது, அதாவது தூக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தூக்கம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். பாவகிரகமாக இருந்தாக்கா எப்போ பார்த்தாலும், சனி இருந்தார் வச்சுக்கோங்க 12இல், இது எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருக்குது, இந்த தூங்கு மூஞ்சி வச்சுக்க என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி கேட்குற சூழ்நிலையாக இருக்கும். ஒருவேளை சுபகிரகமாக இருந்தாக்கா அது 2 கலந்ததாக இருக்கும். அதுவே 12இல் 2 கிரகம் 3 கிரகம் இருந்துட்டாக்கா இந்த வீட்டுக்குள்ளே இப்போ தான் எல்லாம் தொடப்பமெல்லாம் மாறிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவாங்க தென்னங்குச்சி தொடப்பம், பூந்தொடப்பம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த தொடப்பத்தை எடுத்து போகிறது கூட அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இதெல்லாம் எங்கேருந்து போய் உருப்பிட போகுது, இது மண்ணுக்கு பாரமாகவும் குடும்பத்துக்கு சுமையாக தான் இருக்க போகுதுன்ற அவச்சொல்லுக்கு ஆட்களாகும். 12 பாவங்களுக்கும் 12 பலன்கள் இருக்கிறது. அதை உற்று நோக்கி அந்த அமர்ந்த கிரகங்களுக்கு தக்கவாறு பலன்களை சொல்வது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. சாதாரணமாக சொல்லுவாங்க ராசிக்குன்னா, எனக்கு மேச ராசி, எனக்கு கும்ப ராசி, எனக்கு தனுசு ராசி, இப்போ என்ன நடக்க போகுது, குருவை பார்த்து சொல்கிறது. அதெல்லாம் குருவை பற்றி, குரு இருந்தால் திருமண யோகம் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அதனால் மங்குச்சனி, பொங்குச்சனி, கங்குச்சனி, இறுதிச்சனி, எந்த சனியாக இருந்தாலும் அனுபவமும் பொறுமையும் நிதானமும் உங்களிடத்தில் இருந்தால் பாதகங்கள் வரும், விலகி செல்லும். பொறுமை இல்லாத மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்னாலுமே நிம்மதி இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.